ஐஎல்ஸ் ரீவால்யூஷன் அப்ளை பண்ணுறது ஒர்த்தா இல்லையான்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஆக்சுவலி ரீசென்ட் டைமா நான் ஐஎல்ஸ் அப்ளை பண்ணேன். ஸோ ஐஎல்ஸ் எழுதிட்ட அப்புறமா நான் ஐஎல்ஸ் ரீவால்யூஷன் அப்ளை பண்ணோனே, எனக்கு ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆச்சா இல்லையான்றத இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். ஸோ ஆக்சுவலி ஐஎல்ஸ் வந்து ஒர்க் பெர்மிட்டுக்கு இப்போ பிஆர்‌களுக்குலாம் வந்து ஐஎல்ஸ் இங்க எல்லாருமே எழுதுவாங்க. ஐஎல்ஸ் இல்லனா செல்ஃபிப் எழுதுவாங்க. ஸோ ஐஎல்ஸ் நெறைய பேர் எழுதுறப்போ அவங்க எதிர்பார்க்க ஸ்கோர் வரலன்னா ரீவால்யூஷன் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ரீவால்யூஷனோட கான்செப்ட். ஸோ ரீவால்யூஷன் எதுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நீங்க 4 செக்ஷனுக்கே அப்ளை பண்ணிக்கலாம். லிசனிங், ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் 4த்துக்குமே கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா, உங்களுக்கு எதுல ஸ்கோர் ஏறும், எதுல ஸ்கோர் இருக்க வாய்ப்பு இருக்கு, எதுல ஏறாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஐஎல்ஸ்ல வந்து 4 செக்ஷன் இருக்கும்ல. லிசனிங், ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங். லிசனிங்கும், ரீடிங்கும் நீங்க ரீவால்யூஷன் அப்ளை பண்ண உடனே கண்டிப்பா ஏறாது. ஏன்னா வந்து 99% வந்து ஏறாதுதான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா, நீங்க அப்ளை பண்றது வந்து நீங்க ஒரு ஒரு இந்த பென் பேப்பரோ, கம்ப்யூட்டர் பேஸ்டோ நீங்க டைப் பண்ணியிருப்பீங்க, இல்ல எழுதியிருப்பீங்க. ஸோ அத பார்த்து தான் அவங்க வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அ அது மோஸ்ட்லி மிஷின் தான் கரெக்ட் பண்ணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து ஏஐ வந்து மோஸ்ட்லி தப்பு பண்ண வாய்ப்பில்ல. அதையும் மீறி உங்க ஹேண்ட் ரைட்டிங் பொருள் எதனா தப்பா இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த டைம்ல மட்டும் லிசனிங், ரீடிங் வந்து ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணலாம். 99% வந்து ரீவேல்யூஷன் வந்து லிசனிங், ரீடிங்ல வந்து உங்களுக்கு மார்க் ஏறாது. பட் ரைட்டிங், ஸ்பீக்கிங்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நெறைய பேருக்கு மார்க் இன்கிரீஸ் ஆயிருக்கு. எதுலன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கிங்ல. எனக்கும் அப்படிதான் ஸ்பீக்கிங்ல மார்க் இன்கிரீஸ் ஆச்சு. நான் வந்து மார்க் எடுத்தது வந்து 6.5 எடுத்தேன். சரி ஓகே எனக்கு 7 வேணுன்றதுக்காக நான் ரீவேல்யூஷன் போட்டோனே எனக்கு வந்து 7 மாறிடுச்சு. ஸோ எனக்கு ஸ்பீக்கிங்ல ஏறிச்சு. ரைட்டிங்ல பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு ஏறுது, சில பேருக்கு ஏற மாட்டேங்குது. ஸோ ஆக்சுவலி வந்து நீங்க எந்த அளவுக்கு பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. இப்ப ஸ்பீக்கிங் நீங்க நல்லா பண்ண மாரி இருந்திருக்கும். நீங்க வந்து மார்க் கம்மியா இருந்துச்சுன்னா, நீங்க ரீவேல்யூஷன் போட்டீங்கன்னா, உங்களுக்கு மார்க் ஏறும்னு தோணுச்சுன்னா, நீங்க ரீவேல்யூஷன் போடலாம். இல்ல உங்களுக்கே கான்ஃபிடன்ஸ் இல்லன்னா, ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணாதீங்க. ஸோ நான் வந்து ஐஎல்ட்ஸ் ஸ்பீக்கிங் எனக்கு கான்ஃபிடன்ட்டான்னு சொல்லிட்டு நான் ஸ்பீக்கிங் அப்ளை பண்ணேன். ஸ்பீக்கிங் அண்ட் ரீடிங் 2மே அப்ளை பண்ணேன். ரைட்டிங் ஏறல, ஸ்பீக்கிங் ஏறிச்சு. எனக்கு வந்து ஸோ அதனால ஃபுல் ரீஃபண்ட் குடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் நம்ம இப்போ என்னன்னா நீங்க இப்ப எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து ஐஎல்ட்ஸ் ரைட்டிங் 6.5 எடுத்தாங்க. ஸோ ரீவேல்யூஷன் போட்டோனே உங்களுக்கு 7 மாறிடுச்சு. இப்போ ரீஃபண்ட் எப்போ வரும்னா, உங்களுக்கு அப்ளை பண்ண உடனே நீங்க உங்க மார்க் இன்கிரீஸ் ஆச்சுன்னா, உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்துரும். ஃபுல் அமௌண்ட் வர $289 குடுத்து நீங்க ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணீங்க. உங்களுக்கு $256 சம்திங் வரும். டாக்ஸ் மட்டும் அவங்க புடிச்சுப்பாங்க. மீதி அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லா ரீஃபண்ட் ஆயிடும். அப்படி இல்ல, நீங்க உங்களுக்கு மார்க் வந்து இன்கிரீஸ் ஆவல, அதே ஸ்கோர் தான் வருதுன்னா, உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆ ஆ பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு அந்த அமௌண்ட் திரும்பி தர மாட்டாங்க. ஸோ, இப்ப நீங்க அப்ளை பண்ணலாமா, வேணாமான்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து 0.5 இன்கிரீஸ் வேணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்க. ஸ்பீக்கிங், ரைட்டிங்ல 0.5 இன்கிரீஸ் வந்தா நல்லாருக்கும். உங்க சிஎல்பி ஸ்கோர் ஏறும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க ரிஸ்க் எடுத்து அப்ளை பண்ணலாம். கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்கன்னா, நீங்க கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாவே அப்ளை பண்ணலாம். ஏன் நான் சொல்லுவேன்னா, நம்ம வந்து எவ்வளோ செலவு பண்ணோம் சாப்பிடறதுக்கு, வெளில போறதுக்கு அப்படி இப்படின்ட்டு. ஸோ $250ன்றது அந்த டைம்ல ஒரு மார்க்குக்காக நம்ம யோசிக்க வேணாம்னு பார்க்குறேன். நீங்க மறுபடியும் படிச்சு ஸ்ட்ரெஸ் ஆகி எழுதுறதுக்கு நீங்க ஒரு கிளிக் ஆச்சுன்னா உங்களுக்கு நான் அட்வான்டேஜ் தானே. ஸோ உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தா நீங்க தாராளமா அப்ளை பண்ணுங்க. காசுக்காக பார்த்துட்டு அப்ளை பண்ணாம இருக்காதீங்க. கான்ஃபிடென்ட்டா எனக்கு தெரிஞ்ச சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. நல்லா பண்ணோம்னா, ஆனா அப்ளை பண்ண பயப்படுவாங்க. ஏன்னா காசுன்னு பார்ப்பாங்க. ஸோ அது மாரி பார்க்காம நீங்க அப்ளை பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸோ ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணோனே எத்தன நாள் ஆகும் ரிசல்ட் வரன்றது தான் இப்ப சொல்லப் போறேன். இப்போ நீங்க ஐஎல்ட்ஸ் ரீவால்யூஷன் கம்ப்யூட்டர் பேஸ்டு எழுதிருந்தீங்கன்னா, நீங்க அப்ளை பண்ணோனே உங்களுக்கு 1 ஆர் 2 டேஸ்ல வந்து உங்களுக்கு ரிப்ளை வந்துரும். ஸோ இது வந்து இப்போ ஐஎல்ட்ஸ் கம்ப்யூட்டர் பொறுத்தவரைக்கும். பட் பென் பேப்பர்ல என்னன்னா, நீங்க அப்ளை பண்ணோனே, நீங்க அட்லீஸ்ட் 13 டூ 20 டேஸ் ஆச்சும் ஆகும். மார்க் இன்கிரீஸ் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. 1 அதுக்கப்புறம் அத அப்ளை பண்ணோனே உங்களுக்கு டிஆர்எஃப் கையில ரெகுலர் போஸ்ட்ல போட்டீங்கன்னா, உங்களுக்கு வரதுக்கு ஒரு 13 டூ 14 டேஸ் ஆயிரும் நீங்க இருக்க லொகேஷன பொறுத்து. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஐஎல்ட்ஸ் பென் பேப்பர் எழுதிட்டு எனக்கு 20 டேஸ் ஆச்சு மார்க் வரதுக்கு. அதுக்குள்ள எனக்கு ஒரே மண்டலாம் பைத்தியம் பிடிச்ச மாரி ஆயிடுச்சு. எப்படா மார்க் வரும்? ஏன்னா அப்ப வந்து எனக்கு அது வந்தோனே வொர்க் பெர்மிட் அப்ளை பண்ற மாரி இருந்துச்சு. ஸோ அது வந்தோனே மார்க் அப்ளை பண்ணணும். அத அப்ளை பண்ணிட்டு ரீவேல்யூஷன் மார்க்கே வரல. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு 20 டேஸ் கழிச்சு வந்தது. வந்தோனே சரி நான் திரும்பி 20 டேஸ் அப்புறம் அந்த பென் பேப்பர் டெஸ்ட்ல வந்து டிஆர்எஃப் வந்து நம்ம கையில தான் வருவாங்க. ஸோ கையில வரணுன்றது ரெகுலர் போஸ்ட் போட்டேன். ரெகுலர் போஸ்ட் வரவே இல்ல. ரொம்ப ரொம்ப ஒரு 20 டேஸ் அதுக்கும் வெயிட் பண்ணேன் வரவே இல்ல. அதுக்கப்புறம் நான் வந்து எக்ஸ்பிரஸ் போஸ்ட் அதுக்கு $90 வந்து பே பண்ணி ஸோ எக்ஸ்பிரஸ் என்ட்ரில வந்து எனக்கு எக்ஸ்பிரஸ் போஸ்ட்ல வந்து எனக்கு வந்துச்சு. இப்ப ஐஎல்ட்ஸ் டிஆர்எஃப். ஸோ இதுதான் வந்து பென் பேப்பர் பேஸ்ட். ஸோ இப்ப ரீவேல்யூஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தா, நீங்க வந்து நல்லா பண்ணியிருக்கோம். மார்க் ஏற வாய்ப்பு இருக்கு அப்டின்னா, நீங்க வந்து அந்த கோ ஃபார் த ஷாட். நீங்க வந்து அத கன்ஃபார்மா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்ல, கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. நான் சும்மா அப்ளை பண்ணி பார்க்குறேன் அப்டின்னா, நீங்க மார்க் அப்ளை பண்ணிட்டு கூட எதிர்பார்க்காதீங்க எதுவுமே.
ஸோ ரைட்டிங்கும், ஸ்பீக்கிங்கும் மார்க் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் ஹை. ஆனா வந்து 100% ஆகுமா நான் சொல்ல மாட்டேன். அது டிபெண்ட்ஸ். ஸ்பீக்கிங்ல ஆகறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கு ப்ராபபிலிட்டி. ஸோ என்ன கேட்டீங்கன்னா ஸ்பீக்கிங், அப்புறம் ரைட்டிங், அதுக்கப்புறம் ரீடிங், அதுக்கப்புறம் லிசனிங். இந்த பிரியாரிட்டில தான் நான் வைப்பேன் ரிவால்யூஷனு. ஸோ அதே மாரி எவ்வளோ செக்ஷனுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம்? இது வந்து நெறைய பேர் கேட்பாங்க. நீங்க எவ்வளோ செக்ஷனுக்கு வேணா அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க குடுக்குற $289 நீங்க எவ்வளோ செக்ஷனுக்கு வேணா அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க ஸ்பீக்கிங் மட்டும் அப்ளை பண்ணாலும் அதே 289 தான். ஸ்பீக்கிங், ரைட்டிங் அப்ளை பண்ணாலும் அதே 289 தான். 4 செக்ஷனுக்கும் அப்ளை பண்ணாலும் அதே 289 தான். ஸோ, அதனால தான் மோஸ்ட்லி நான் என்ன சொல்லுவேன்னா, ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங் 2மே போடுங்க. ஸோ 4மே அப்ளை பண்ணோம்னா, அவங்களுக்கு வந்து என்ன சும்மா போடுறான்னு சொல்லிட்டு நெனச்சுப்பாங்க. ஸோ, ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங் 2 செக்ஷனுக்குமே அப்ளை பண்ணுங்க. ஸோ, எதுனா உங்களுக்கு 1 இன்கிரீஸ் ஆனா கூட, உங்களுக்கு ஃபுல்லா காசு ரீஃபண்ட் ஆயிடும். ஸோ, இதுதான் கான்செப்ட் இங்க. எதனா 1 மார்க் இன்க்ரீஸ் ஆனா கூட, இப்ப நீங்க ஸ்பீக்கிங்ல 6.5 எடுத்தேன். ரைட்டிங்ல 6.5 எடுத்தேன். ஸோ 2மே வந்து அப்ளை பண்ணேன். 2க்கு ரிவால்யூஷன் போட்டேன். ஸ்பீக்கிங் மட்டும் எனக்கு மார்க் ஏறிச்சு. ரைட்டிங் ஏறல. ஆனா வந்து எனக்கு ஃபுல் காசும் ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஐஎல்ஸோட இது. வேற என்ன வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.